அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிசம்பர் 2025 செஷன்லேருந்து கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணலாம், பார்த்தோன்னே எப்படி அடிக்கலாம், இதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்படியே அந்த ப்ராப்ளம் கேட்டாங்க. இது வந்து பார்ட் பி ப்ராப்ளம். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தோன்னே நீங்கள் 3 டிக் அடிச்சுட்டு போகலாம். ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் தப்பு இல்லாமல் போட்டிருப்பீங்க. ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சார் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருந்தது சார், இது எனக்கு சொல்லையா ஒரு 2 மார்க் நான் 3 மார்க் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போல் நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுங்க சார். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக என்னுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே அந்த கொஷின் பேப்பர் வந்து சிஎஸ்ஆர் கொஷின் வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு லாங் ஷெடியூல். ஆக்சுவலாக நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்குமே இந்த சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே அந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணுற வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வருவேன். அதே போல் என்னுடைய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் தனியாக இருக்கும். எங்கள் சேனல் ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு ப்ராப்ளம் செஷன் சொல்லிட்டு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 63 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் முக்கியமான இந்த காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏ நாட் நான் நெகட்டிவ்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் சமேசன் ஏ வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா இஃப் ஒன் ஒன்லி இஃப் சமேசன் 2 power n இன்ட்டு ஏ சஃபிக்ஸ் 2 power n வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது வந்து காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட். இங்கே நீங்கள் 2 power n தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஏ இந்த 2 வந்து நீங்கள் என்ன எனி பாசிட்டிவ் ஏ கொடுத்துக்கலாம். ஃபார் எனி பாசிட்டிவ் ஏக்கு இது ட்ரூ. ஓகே, இது வந்து இந்த 2 தான் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த லாகர்தமிக் வரும்போது நான் ஸ்பெசிஃபையாக இந்த பேஸ் இ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈயை போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதுதான் நான் போட்டு சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். பேஸ் இயில் கொடுத்து ஸோ ஏஎன் நம்மளுக்கு பாருங்கள். இங்கே ஏஎன் என்ன 1/n இன்ட்டு log n ஹோல் பவர் ஆல்ஃபா இன்ட்டு லாக் பேஸ் இ டு தி பவர் n ஹோல் பவர், இது ஒரு லாக் இல்லைங்களா, இப்படி இருக்கும். லாக் ஆஃப் ஹோல் பவர் சம் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு ஏ. ஓகே, ஏன் இதுதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 நான் புட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 போடுங்க. ஸோ ஏ நமக்கு என்ன ஆகும் 1/n இன்ட்டு ஸோ லாக் இ ஹோல் பவர் n என்ன ஆல்ஃபா 1 அப்புறம் லாக் பேஸ் இ ஆஃப் லாக் ஆஃப் இ பவர் n ஹோல் பவர் சம் பீட்டா இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அந்த பீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து இங்கே பீட்டா நீங்கள் ஒன்றுன்னு சொல்லிடலாம். பட் எப்படி அந்த பெருன்னு கொண்டு வரேன்றதை நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீப்ளேஸ்டு என் பை இந்த கண்டிஷன்ஸ்க்கு, அதாவது இந்த இது ஆக்சுவலாக நான் நெகட்டிவ், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஏன் அது நான் நெகட்டிவ், என் வந்து > 4 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ஆல்வேஸ் > 0 இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 power n கொடுக்காம நான் பேஸ் இ கொடுத்ததால இ power n நான் கொடுக்குறேன். ஸோ என்ன கிடைக்கும், இ power n இன்ட்டு ஏ சஃபிக்ஸ் இ power n போடுறேன். ஸோ இ power n n இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்க 1/. ஸோ இந்த n-க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இ power n போட்டுக்கலாம். log base e to the power e power n into log base e to the power e power n whole power sum beta. கரெக்டுங்களா? இதான் கிடைச்சிருக்குல்ல. ஸோ பாருங்க, e power n கேன்சல் அவுட் ஆகிடும். log base e னா n வரும். ஸோ 1/n வந்துடும். இங்கே e power n கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா log of n, இந்த இடத்துல log n இல்லையா, log of அப்புறம் ஹோல் பவர் சம் பீட்டா. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பிரஷன் என்னவா கன்வெர்ட் ஆகியது. இது ஒரு சம் bn பார்த்துக்கலாம். இது சம் bn. ஸோ என்ன வந்திருக்கு பாருங்க, ஈக்குவலண்ட்டாக வந்துட்டே இருக்கு. அப்போ உங்களுடைய bn பாருங்க என்ன வந்திருக்கு. ஸோ bn ஈக்குவல் டு 1/n இன்ட்டு லாக் பேஸ் இ டு தி பவர் n ஹோல் பவர் பீட்டாவாக வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஜஸ்ட் இ பவர் கட்டு, இது வந்து n மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இந்த n தான் அங்கே கொடுத்துருக்கேன். லாக் பேஸ் இ டு தி பவர் வந்து 1, அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லாக் பேஸ் இ டு தி பவர் கேன்சல் ஆகணும்னு இந்த n இங்கே வந்துடும். ஸோ அப்போ லாக் n இந்த பவர் பீட்டா அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ்லையுமே திருப்பி நீங்கள் காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த பிஎனுக்கு இந்த வேல்யூ n-க்கு பதிலாக இ power n ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே அடுத்த ஸ்டெப் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்க. ஸ்டில் அது நான் நெகட்டிவ் கண்டிஷனுக்கு திருப்பி காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ ஒரு சிலவங்க அது வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாமல் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அதுதான் தப்பு. ஓகே ஃபைன். இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள். இதுக்கு வந்து திருப்பி இ power n பி சஃபிக்ஸ் இ power n ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ 1/, இங்கே இ power n மல்டிப்ளை ஆகும். ஸோ n-க்கு பதிலாக இ power n போட போகிறீங்க. லாக் பேஸ் இ டு தி பவர் இ power n ஹோல் பவர் சம் பீட்டா. இ power n கட் ஆகிடும். ஸோ அப்போ ஆகும்
உங்களுக்கு வந்து இந்த log base e to the power e வந்து 1 வந்துரும். ஸோ n ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை ஆயிடும். 1 over n to the power beta. ஸோ ஃபைனலா என்டையர் இது வந்து டாமினேட்டட் பை n 1 over n to the power beta வருது. அப்போ சம்மேஷன் n from 4 to infinity கூட எடுத்துக்கலாம். 4 to infinity 1 over n power beta. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 கேஸுக்கு நான் சிம்பிளை பண்ணி பீட்டா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இது வந்து பி சீரியஸ். ஸோ இது எப்போ கன்வர்ஜ் ஆகும்? பீட்டா இஸ் கிரேட்டர் தென் 1க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோல்ட்பர்க் புக்கில் சொல்லியிருப்பாங்க. சம்மேஷன் ஏஎன் கன்வர்ஜஸ் இஃப் ஒன் லீவ் 2 power n a suffix 2 power n கன்வர்ஜ் வென் இந்த ஏன் வந்து பாசிட்டிவாக இருக்கும் போது நீங்கள் இந்த 2 power n போட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல லாக் டேர்ம் வந்ததால இந்த 2 power n பதிலாக நான் e power n ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் e power n ரீப்ளேஸ் பண்ணால் அடுத்த டைம் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு டேர்ம் சிம்பிளிஃபை ஆகும். அந்த டேர்ம் தான் எனக்கு bn. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அகைன் e power n ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இது அகைன் இது நான் நெகட்டிவ். ஓகே, அப்போ இது கிரேட்டர் தென் 0ன்றதால நான் என்ன பண்ணுறேன்? திருப்பியும் e power n வந்து சஃபிக்ஸில் கொடுத்து மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்டையர் பி சீரிஸ் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ஸோ அப்போ எந்த கண்டிஷனுக்கு இது கன்வர்ஜ் ஆகும்? பீட்டா இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ பீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர் 1, இன்ஃபினிட்டிலையும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 கேஸுக்கும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, இது நான் உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளமாக கொடுத்துருந்தேன். இந்த ப்ராப்ளம் அப்படியே எக்ஸைஸாக கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுக்கல, சம் பிக்யூன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதை அப்படியே கேட்டுட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு டேர்னில் நீங்கள் கிளியர் பண்ணணுன்ட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய சேனல் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் இதில் எப்படி பண்ணணும்னு இங்கே 2 power n a suffix 2 power n தான் பார்த்துருப்பீங்க. இந்த 2ன்றது இங்கே 2 நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எனி பாசிட்டிவ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனி பாசிட்டிவ் பதிலாக நான் என்ன பண்ணேன்னா லாக்னு வந்ததால் இந்த பேஸ் இ என்ன கொடுத்துருவாங்களோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் இந்த பேஸ் 10 கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏ வந்து 10 கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா லாக் பேஸ் 10 to the power 10 வந்து 1 இல்லைங்களா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கோசரம் நீங்கள் வந்து இங்கே பேஸ் 10 கொடுத்துருந்தாங்க, ஈக்கு பதிலாக 10 கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏக்கு பதிலாக இந்த 10 ரீப்ளேஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக சிம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ நீங்கள் இந்த லாக் டைம் கொடுத்துட்டாவே இது முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து பி டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பியூட்டி நடக்குதுன்ட்டு. ஸோ இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 கேஸ் கொடுக்காம பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த ஆல்ஃபாவும் இந்த டொமைனுக்குள்ளே போகல. ஸோ ஜஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்றது என்ன என்எஃப், பட் பீட்டா ஷுட் பி பிலாங்ஸ் டு 1, இன்ஃபினிட்டி தான் அங்கே ட்ரூ. ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இதுக்கு சி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லையா 3 மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ ரெகுலராக என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அனாலிசிஸ் வந்து நிறையா படிக்கணும். அப்போ தான் வந்து சிஎஸ்ஐஆர் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அனாலிசிஸ் வந்து ஒரு பிக் ரோல். அதே போல் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. பட் மார்க்கும் நிறையா 45 மார்க் கிட்ட கேட்பாங்க. ஸோ அனாலிசிஸ் லீனியர் அல்ஜிப்ரா வந்துட்டு நல்லா படித்தாவே நீங்கள் வந்து எல்எஸ் கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜேஆர்எஃப் வேணும்னா கொஞ்சம் ஓடிபிடி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஜேஆர்எஃப்பும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு ரெகுலராக சொல்கிறேன். ஜஸ்ட் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.